உண்மையிலே விஜய் அவர்களோட பார்வையில் எல்லாருமே செயல்படுறாங்களா? அவர் வந்து ஒவ்வொரு ஆளையும் கணிக்கிறாரா? கணிக்கிறார். விஜயை யாரும் குறைத்து மதிப்பிட வேணாம். அவர் மீடியா கிட்ட பேசுறதில்ல, பொதுவாக பேசுறதில்ல. பட் தன் அமைச்சர்கள், அதிகாரிகள் பற்றின அவருடைய பார்வை ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்குது, ஷார்ப்பாக தான் இருக்குது. விஜய்க்கு தெரியாமல் எதுவும் நடக்கலை. விஜய் வந்து விவரம் அறியாதவர், முதலமைச்சர் ஜோசப் விஜய் விவரம் அறியாதவர்னு யாராவது நினைத்தால் அந்தோ பரிதாபம் என்று தான் அவர்களை பார்த்து சொல்ல முடியும். ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோங்களேன், ரொம்ப சிம்பிளாக நான் சொல்கிறேன். இது வந்து குறைஞ்சபட்சம் மனசாட்சி உள்ளவன் நான் சொல்கிறது அட்லீஸ்ட் உள்வாங்குவான். அவர் செஞ்சது மிகப்பெரிய சாதனைங்க. திமுகவும் அண்ணா திமுகவும் எவ்வளோ பெரிய கட்சிங்க. அது அதிகாரத்தில் இருக்கும்போது திமுகவை வீழ்த்துறதுன்றது, ஒரு சேர திமுகவும் அண்ணா திமுகவையும் கூட்டணியே இல்லாமல் வீழ்த்துறதுன்றது ஒரு மிகப்பெரிய வரலாற்று சாதனை. இந்த சாதனையை செஞ்ச ஒரு மனுஷன் சாமானியனா அல்லது விஷயம் தெரிஞ்சவனா? மிகப்பெரிய விஷயம் தெரிஞ்சவன், மிகப்பெரிய திறமசாலி. ஏன்னா இந்த ரிசல்ட்டே வந்து அதை பேசுது. சரி, ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, the result speaks for itself. அதாவது குறைச்சி மதிப்பிடாது, பண்ண முடியாது. இப்போ தான் கற்றுக்குறாங்க. விஜய்க்கு ஒன்றுமே தெரியாது, கூத்தாடின்னு பேசணும்லாம் விஷயம் தெரியாதவன். ஏன்னா அவர் செஞ்சிருக்க சாதனைன்றது வந்து நினைத்து பார்க்க முடியாத ஒரு வரலாற்று சாதனை. இவங்க 2 பேரை வீழ்த்துறதுன்றது, அதுவும் தன்னந்தனியாக வீழ்த்துறதுன்றது. ஏங்க எத்தனையோ தொகுதிகளில் 20-30 கோடி செலவு பண்ணி திமுக அண்ணா திமுக தோற்றுருக்கான். விஜயை தோக்கடிக்கிறதுக்கு 2 தொகுதியிலும் 200 கோடிக்கு மேலே செலவு பண்ணாங்க. பெரம்பூரில் 100 கோடிக்கு மேலே, திருச்சி கிழக்கில் 200 கோடிக்கு மேலே. மனசாட்சி உள்ள திமுக காரனுக்கு தெரியும். அப்படியும் தோக்குறீங்க. அப்போ கடைசி ஆயுதமாக உங்களுக்கு இருந்தது திமுக அண்ணா திமுக பணம் தானே. இந்த தேர்தலில் மக்கள் அதை தூக்கி அடிச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் நீங்கள் எங்களை விலைக்கு வாங்க முடியாது.